என்ன குதிரை முன்னாடியே போக மாட்டேது? குதிரையும் மெதுவா தான் போகுது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. குதிரைக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? முதல்ல உன்னை வெட்ட போறேன் பாரு. மன்னரே, உன் கோபம் புரியுது. நாளைக்கு நம்ம வெற்றி பெற்றே ஆகணும். வீரர்களே, இனிமே இவங்களால தப்பிக்க முடியாது. எல்லாரையும் வெட்டி வீழ்த்துங்க. இந்த குதிரைகள் எல்லாம் சிறைப்படிங்க. என்ன கருங்கை வாணன், நம் படைகள் எப்படி போரிடுகிறார்கள்? இன்று நமக்கு வெற்றி தானே? ஆம் அண்ணா, அப்படிதான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குதிரை படையில் இருந்து வெற்றி செய்தி வரும். நீங்கள் குதிரைப்படை வீரர்கள் தானே? உங்கள் குதிரைகள் எங்கே? அதைத்தான் பாரியின் வீரர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்களே. என்னது, குதிரைகளை பிரித்து கொண்டு போய்விட்டார்களா? அவர்களுக்கு இந்த நிலத்தின் அமைப்பும் குதிரைகளின் பலமும் பலவீனமும் ரொம்ப நல்லா தெரியுது. தளபதி, என்ன இது? முதல் நாள் போரிலேயே தோல்வியா? மன்னா, நாம் போரிடுவது எண்ணிக்கையை வைத்து. அவர்களோ இயற்கையை வசப்படுத்தி அதை சரியாக உபயோகிக்கிறாங்க. சரி, அதை விடு. தளபதி மயூர்கிலார் அவர்கள் இன்னும் ஏன் யானைப்படையை கொண்டு வரவில்லை? தெரியவில்லை மன்னா, ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். என்ன சொல்றீங்க? அவங்க கிட்ட 100 யானைகள் கூட கிடையாது. நம்ம கிட்ட 1000க்கும் மேல இருக்கு. அப்புறம் என்ன? இன்னும் நீங்க எண்ணிக்கையை தான் பார்க்கிறீங்க, பலத்தை இல்லை. சரி, நீங்க பாரியின் வலிமையை பார்த்து மிரண்டு போயிருக்கிறீங்க. அதனால உங்களால் அவனை வெல்லும் யுக்திகளை யோசிக்க முடியவில்லை. நீங்க போய் ஓய்வெடுங்க. நாளை நம் போர் உத்திகள் என்னன்னு சொல்லி அனுப்புறோம். இப்போ போகலாம். முதல் போரில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் பாரியின் தளபதிகள் கூடினர். தேக்கன் இன்றைய வெற்றிக்கு பாரியின் கூர்மையான யோசனையே காரணம் என்று பாராட்டினான். ஆனால் பாரியின் மனம் நாளைய போரிலேயே இருந்தது. சிறைப்பட்டிருந்த நீலனை பத்திரமாக மீட்டு வருவதே அவனின் குறிக்கோளாக இருந்தது. அடுத்த நாள் போர் தொடங்கிவிட்டது. வாருங்கள், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மூவேந்தர் படைகளும் வெடிகொண்டு பாரியின் படைகளை தாக்குகிறார்கள். பாரியோ அறத்தோடு சேர்ந்த இயற்கையை துணையாக வைத்து எதிரிகளை துல்லியமாக வீழ்த்துகிறார். அதோ அந்த பழையன் ஓங்கில மூங்கிலில் செய்த அம்புகள் குதிரைகளை தாக்கி அவற்றை மயக்கமடைய செய்து விட்டான். பாரியோ சுருள் அம்புகளை விட்டு வெகு தூரம் இருக்கும் இலக்கையும் துல்லியமாக அடிக்கிறான். மூவேந்தர் படைகள் மடிகின்றன. வீரர்கள் புறமுதுகுத்து ஓடுகிறார்கள். எதிரிகளை சொல்லி அடித்தான் பாரி. பத்திரமாக மீட்கப்பட்டான் நீலன். வெற்றி வெற்றி. நீலன், உனக்கு எதுவும் ஆபத்தில்லையே? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் பாரி. இத்தனை தூரம் வந்து என்னை காப்பாதுனதுக்கு ரொம்ப நன்றி. நீ பரம்பன் இனம், உன்னை காப்பது என் கடமை. மகனே, பல்லுயிரோம்பும் பாரிவேடே, இணையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, நின் பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தவழும் காற்றும் தழலும் வானும் அண்டுவார் தம்மை அணைக்கும் தாய்மடி அளவிலா அன்பை
சங்கர் 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 ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம். சங்கர் ஒரே ஒரு ஃபோட்டோ. ஹவுஸ் லைட்ஸ் ப்ளீஸ். 1 செகண்ட். அதிபதி ஹவுஸ் லைட்ஸ். ஓகே போதுங்க. little closer, okay? சேர்ந்து வாங்க. Hey, come together, okay? Little bit closer. Stay there. இங்க பாருங்க. Guys, look at me, okay? Okay, look straight, okay, buddy? Prem பையன். Look at me, dude. Just look at me. Ready. இங்க. Kabilar, please here. Stay there. Ready, one more, please. All right, guys, cool. Thank you. Good job. குயிக்காக பேரை மட்டும் ரீட் பண்ணிடுங்க. என்னோட வகுப்பில், என் பேர் கமலா. என்னோட வகுப்பில் கபிலராக ஹரிணி, செம்பன் தேக்கன், கபிலராக ஹரிணி, செம்பன் மற்றும் தேக்கனாக ஷம்ருத், நீலனாக தீர்த்தன் கார்த்திபன், பழையனாக அனன்யா, பாரியாக கோஷிக் மற்றும் நெரேட்டராக அனிகா. அவங்க தான் ஃபுல்லாக நெரேட் பண்ணாங்க. அவங்க வரல இன்னைக்கு. வணக்கம். என்னோட வகுப்பில் பாரியா கோஷிக், ஆதினி மற்றும் அகுதையின் மனைவியா விபா, நீலன் அப்புறம் செம்பாவா பிரித்திகா, கொர்க்கை பாண்டியன் அப்புறம் கோவனா ரெனிஷ், கிள்ளி மற்றும் அகுதயா வைபவ், அப்புறம் கபிலர் மற்றும் பானரா வந்தது கோகுல். ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரயானுக்கு. காமன் மேனாக எங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னோடனே எல்லா கேரக்டருக்கும் வந்தது பிரயான் தான். பிரயான் வா. Wait, let's take a photo. Wait. எங்க அனிதா ஒரு நிமிஷம், ஒரு ஃபோட்டோ. அப்படியா. ஸ்டே தேர். எனக்கு வாய்ஸ் வரல, நீங்க சொல்லிட்டீங்களா? இங்க பாருமா. வாய்ஸ் வரலனா சொல்லிடுங்க. ட்ரை பண்ணுங்க. இங்க பாருமா பாப்பா. வி ஓகே. ரெடி. Oh, look at me. Thank you. என்னோட பேர் விசித்ரா. சாரி, அலர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் என்னோடய வாய்ஸ் இப்படி தான் இருக்குது. எங்களோட பார்ட்டில் நரேஷன் நான் பண்ணியிருக்கேன். அதே ஆள் தானே நானும் தெரியாத அளவுக்கு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய வகுப்பில் பாரியா வந்தவர் விஷாகன், கபிலர் சமன்விதா, தேக்கன் தனிஷ்கா, காலம்பன், அப்புறம் ஒரு சில இடத்துல எனக்கு வர்ணிப்பாளராக இருந்தது தரணிஸ்ரீ, உதிரன், நீலன் மற்றும் சோழவேளன். இந்த 3 கேரக்டர்லையும் வந்தது ஸ்ரீயா. சூழ்கடல் முதுவனாக வந்தது பிரணவ். கருங்கைவாணன் மற்றும் சோழவேளனாக செங்கன சோழனாக வந்தது அகில். ஓகே, நில்லுங்க ஃபோட்டோ. நீங்கள்
கூட இல்லைங்க ஃபோட்டோ. க்ளோஸ் டுகெதர் 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 டு த மிடில் ஓகே. யா கொஞ்சம் ரைட்டில் வாங்க, லெஃப்ட்டில் வாங்க. கம் டு த லெஃப்ட். ரெடி லுக் அட் மீ. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சங்கர். என்னோட கிளாஸில் வந்து செங்கன சோழன் மற்றும் நீலனாக விஸ்வா ராஜேஷ் கண்ணன், சிவியன் மற்றும் கபிலராக இனித்ரா, குலசேகர பாண்டியன் கருங்கை வாணனாக ஸ்ரவன் அண்ட் சேரனாக சாய் தாமோதரன், கருங்கை வாணனாக கௌஷிக் பிரேம்குமார், வாரிகேன் அனன்யா. ஓகே, ஸ்டாண்ட் டுகெதர். சேர்ந்து நில்லுங்க. க்ளோசர் ப்ளீஸ். ஆல்ரைட், கௌஷிக் இங்கே பார்ப்பா. தேங்க்யூ.